உலகத்துல இப்படி ஒரு நோயை பார்த்ததே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு மருத்துவர்களையே அசர வச்சிருக்காங்க ஒரு டீனேஜ் கேர்ள். அப்படி அந்த சிறுமிக்கு என்ன நடந்தது, அவருக்கு என்ன பாதிப்பு என்பதை பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இங்கிலாந்தை சேர்ந்தவங்க தான் ஒலிவியா பிரான்ஸ்வொர்த். டீனேஜ் கேர்ளான இவங்கள மருத்துவ உலகமே ஆச்சரியமா பாக்குது. இதுக்கு காரணம் ஒலிவியாவுக்கு இருக்கும் குறைபாடுதான். அதாவது ஒலிவியா பிறந்ததுல இருந்தே அவருக்கு பசின்ற ஒண்ணு இருந்ததே இல்லையா. அது போல எவ்வளவு அடிபட்டாலும் ஒலிவியா வலிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்களாம். பசி, வலி, சோர்வு போன்ற உணர்வுகள் எல்லாம் ஒலிவியாவுக்கு இல்ல. ஒருமுறை ஒலிவியா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ரோட்டுல விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த வழியா வந்த கார் ஒண்ணு ஒலிவியாவை இடிச்சிட்டு அவங்கள கொஞ்ச தூரத்திற்கு இழுத்துட்டே போயிருக்கு. இத பார்த்து ஒலிவியாவோட சகோதரிகளும் சகோதரனும் அழுதுட்டே பயந்து போய் ஓடி இருக்காங்க. ஆனா ஒலிவியா கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. ஒலிவியா காயமடைஞ்சிருக்கிறத பார்த்து அலறிய அவங்க அம்மா நிக்கி ஒலிவியாவை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. தம் மேல கார் ஏறி அப்படி ஒரு மோசமான காயம் ஏற்பட்ட போதும் கூட ஒலிவியா அழாம அப்படியே கல்லு மாதிரி இருக்கிறத பார்த்த மருத்துவர்களே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எடுக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனையில தான் ஒலிவியாவுக்கு இருக்கிற அந்த பிரச்சனையே தெரிய வந்திருக்கு. ஒலிவியா மரபியல் குறைபாடு இருக்கிற சிறுமின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒலிவியா 9 மாத குழந்தையா இருக்கும் போதே சரியா தூங்காம இருந்திருக்காங்க. வளர வளர சரியாக தூங்காம சாப்பிடாம இருந்திருக்காங்க. அடிபட்டாலும் வலிக்குதுன்னு சொன்னதே இல்லையா. ஆரம்பத்துல இதையெல்லாம் விளையாட்டா எடுத்துக்கிட்ட நிக்கி அதுக்கப்புறம் தான் ஒலிவியாவுக்கு இருக்கிற பிரச்சனையே புரிய வந்திருக்கு. ஒலிவியாவை பரிசோதனை செஞ்சதுல அவங்களுக்கு குரோமோசோம் குறைபாடு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும் 23 ஜோடி குரோமோசோம் வரிசைகள்ல ஒலிவியாவுக்கு 6வது குரோமோசோம்கள்ல ஒரு ஒழுங்கின்மை இருந்திருக்கு. இதனால அவங்களுக்கு பசி, வலி, சோகம் போன்ற உணர்வுகள் இருக்கிறது இல்லைன்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த குரோமோசோம் பிரச்சனைக்கு உலகத்துல இதுவரைக்கும் மருத்துவ சிகிச்சை கண்டுபிடிக்கலன்னு சொல்லி இருக்காங்க. மருத்துவ வரலாற்றுல இதுவரைக்கும் 15,000 பேர் குரோமோசோம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் அதுல ஒலிவியா ஒரு ரேர் கேஸ்னு சொல்லி இருக்காங்க. மேலும் உலகத்திலேயே இது போன்றதொரு அரிய வகை பிரச்சனையால பாதிக்கப்பட்ட நபர் ஒலிவியா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இந்த நிலையில ஒலிவியாவோட கதையை கேட்கிறவங்க வலி, பசி இல்லாத வாழ்க்கை வரமா சாபமா என கேள்வி எழுப்பிட்டு வர்றாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.